இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு லிஸ்ட் போடுங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் குறிப்புகள் எழுதி அதை பின்பற்ற முயற்சி செய்யுங்கள். 1 மணி நேரம் என்ன செய்தீர்கள் என்பதை நீங்களே 5 நிமிடத்திற்கு ஒருமுறை மதிப்பீடு செய்து பாருங்கள். 10 மணி நேரத்தில் 5 நிமிடம் ஒதுக்கித்தான் பாருங்களேன். உங்களுக்கு நேரத்தின் மதிப்பு புரியும். நேரம் என்பது மணல் போன்றது. அது பிடித்து வைத்து கொள்ள முடியாது. ஆனால் அதை சரியான அறிவுடனும் எப்படி செய்ய வேண்டும் என்கிற செயல்முறைகளோடும் பொறுமையுடனும் கையாண்டால் அந்த மணலையும் கயிறாய் நம்மால் திரிக்க முடியும். நாளைய நம்முடைய வெற்றியானது இன்றைக்கு நாம் செய்யும் செயல்களில்தான் இருக்கிறது. இன்றைக்கு நாம் எப்படி நேரத்தை கையாள்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது. வெற்றி என்பது எப்பொழுதும் தனியாக பார்க்காதீர்கள். வெற்றி என்பது இன்றைய நேரம். இன்றைய நேரம்தான் நாளைய நம்முடைய வருங்காலம். ஆக நாளைய நம்முடைய வெற்றி இன்றைய செயல்களில் இருக்கிறது. இன்றைய நேரம் உங்கள் நாளைய வருங்காலம் என்கிற இந்த தலைப்பு உங்கள் எல்லோருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்புடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்களின் மனதோடு நான் கவிதா பலராமன். இந்த தலைப்பும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், கமெண்ட் எழுதுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் மனதோடு நான் கவிதா பலராமன். வேறு ஒரு தலைப்பில் நாளை சந்திக்கலாம். மீண்டும் ஒருமுறை, வாழ்வின் வெற்றியை தீர்மானிப்பது நேரம்தான். உங்கள் மனதோடு நான் கவிதா.